கிருஷ்ணராயபுரம் பாசன வாய்க்கால் சங்கத்திலிருந்து பேசுகிறோம் சார். கடந்த 20 நாளைக்கு முன்னாடி மேட்டூர் திறக்கப்பட்டு கடைமடை வரை தண்ணீர் சென்று விட்டது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்டளை வாய்க்கால் திறக்கப்பட்டு திருச்சி வரை தண்ணீர் சென்று விட்டது விவசாயத்திற்கு. நேற்று முன்தினம் புதிய கட்டளை மேட்டூர் வாய்க்கால் திறக்கப்பட்டு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. மாயனூர் கதவணை அதில் பிரியும் எங்களது கிளை வாய்க்கால் கிருஷ்ணகிரி வாய்க்கால் இதுவரை திறக்கப்படாமல் விவசாயம் நாங்கள் நெல் மூட்டைகளை வாங்கி வீட்டில் அடுக்கி வைத்துக் கொண்டு இன்னும் நெல் நாற்று கூட போடக்கூடிய சூழல் ஏற்படாமல் தவித்து வருகிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த 4-5 நாளாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வந்து சந்தித்து வருகிறோம். இதுவரையும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. நேற்று சட்டமன்ற உறுப்பினர் வந்து புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலை நேற்று திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கதவணையிலிருந்து தனியாக பிரிந்து செல்லும் எங்களது கிருஷ்ணகிரி வாய்க்காலை இதுவரை யாரும் கண்டுகொள்ளாமல் திறக்கப்படாமலும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகிறோம். உடனடியாக எங்களது கிளை வாய்க்காலை திறந்து நாங்கள் விவசாயம் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் நாங்கள் சாலை மறியல் செய்து அல்லது விஷமறிந்து சாகக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடாதீர்கள் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேட்டு வாய்க்கால் விவசாய சங்கத்தின் சார்பாக இன்று மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. இதன் முக்கிய காரணம் 2 மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது தண்ணீர் திறக்கப்பட்டது. புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் தண்ணீர் திறக்கப்பட்டது. எவ்வளோ பார்க்கணும் மோசம் பண்ணலாமா? அந்த கலைஞர்